ஒரு 4 அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. 4 அதிகாரி, கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்துள்ள 4 IAS மூத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஒவ்வொரு IAS அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட் 10 டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. முதலமைச்சர் சொன்னாரு, ஒன்றும் நடக்கல. பிறகு பார்த்தாரு, அங்கங்க இருக்குத விவாதம் அடையில. செய்தி தொடர்பாளர் பேசினாங்க, ஒன்றும் முடியல. பொதுக்கூட்டத்தில் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள், மக்களுக்கு செய்த நன்மையெல்லாம் இந்த 4 IAS அதிகாரிகளை வச்சு ஒன்றுக்கும் மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா? எவ்வளவு நாடகம் ஏங்க! அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது? இப்போ 4 மூத்த IAS அதிகாரியில் நீங்கள் இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது?